اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن ابن عباس رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: اقسم المال بين أهل الفرائض على كتاب الله، فما تركت الفرائض فلأولى رجل ذكر أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்னைக்கு சகோதரர்களுக்குரியவர்கள், இந்த பாக பிரிவினர்கள் யாராருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறப்பட்டதில் 12 நபர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தவர் விட்டு செல்லும் சொத்தை முதலில் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளபடி பாகம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். பங்கீடு விடுங்கள். பாகம் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் எடுத்தது போக விட்டு வைப்பது இறந்தவர்கள் மீது நெருக்கமான ஆண் உறவினர்களுக்கு உரியதாகும். இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் 2 விதமான வாரிசுகளுக்கான சட்டத்தை கூறுகின்றது. சுருக்கமாக கூறப்பட்டுள்ள இந்த ஹதீஸ், ஒன்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடப்பட்ட அந்த 12 உறவு முறைகளை பற்றி சொல்லியிருக்கக்கூடியது. இரண்டாவதாக, மீதியை பெறுவோர் இந்த 2வது வகையினருக்கு அஸ்ஸஃபா என்று சொல்வார்கள் அரபியில். சூழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படும். இந்த அஸ்ஸஃபாக்கள் யார்? இறந்தவரை சூழ்ந்து நெருக்கமாக இவர்கள் இருப்பதால் இந்த பெயர்களை கொண்டு அவர்களை நாம் அழைக்கின்றோம் அஸ்ஸஃபா என்பதாக. இந்த அஸ்ஸஃபாக்கள் 3 வகைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒன்று சுயமான அஸ்ஸஃபாக்கள், சுயமாக இவர்கள் இருக்கக்கூடிய அஸ்ஸஃபாக்கள். உதாரணமாக மகன், இது இரத்தத்திலிருந்து வரப்பட்டது. இது உறவு முறைகளாக சுயமாக இவர் நெருக்கமாக வரக்கூடியவர்கள். அல்லது மகனின் மகன், பேரப்பிள்ளை. இவன் அடுத்தபடியாக சகோதரன் அல்லது சகோதரனின் மகன். இவருடைய இந்த இறந்தவருடைய சகோதரன் அல்லது அவருடைய மகன். அது இவருக்கு என்னதான் வேணும்? மகனுடைய முறைகள்லாம் வரும். இது நெருக்கமாக இருக்கக்கூடிய அஸ்ஸஃபாக்கள். அடுத்தபடியாக சுயமாக இருக்கக்கூடிய அஸ்ஸஃபாக்கள் வரக்கூடியவங்க தந்தையின் சகோதரன் அல்லது அவனுடைய மகன். தந்தையுடைய சகோதரன் சின்னத்தா பெரியத்தா இவங்க இருப்பாங்க, அவங்களுடைய மகன்கள். இவர்கள் எல்லாம் சுயமாக வரக்கூடிய அஸ்ஸஃபாக்கள், உரிமையுடையவர்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடிய அஸ்ஸஃபாக்கள் பிறரால் உள்ளக்கூடிய அஸ்ஸஃபாக்கள். இவங்க யாரு? மகனுடன் சேர்ந்து மகளும், தன்னுடைய மகனோட இருக்கக்கூடிய சேர்ந்த மகள். இவங்க சேர்ந்தா இருப்பாங்க. மகன், மகனுடைய
மகனுடன் சேர்ந்து மகனுடைய மகள், அதாவது என்ன உறவு முறை வர்றாங்க அப்படின்னா, மகனுடைய மகன் பேரப்பிள்ளை வந்துருது, பேரப்பினுடைய உடன் பிறந்த பேத்தி குழந்தை மகளை குறிப்பிடும். சகோதரனுடன் சேர்ந்து சகோதரியும் இந்த அசப்பாக்கள்ல இருக்கக்கூடியவங்க இரண்டாவது வகை. மூன்றாவது வகையாக இருக்கக்கூடிய அசப்பாக்கள் மகளுடன். இந்த மூன்றாவது வகை அசப்பாக்கள் யாருன்னா பிறருடன் சேர்ந்து வரக்கூடிய அசப்பாக்கள். மகளுடன் வரும் சகோதரி, தன்னுடைய மகளுடன் சேர்ந்து வரக்கூடிய சகோதரி உறவு முறைகள் வரக்கூடியவர்கள், இவர்கள் என்ன வருவாங்க? பிறருடன் சேர்ந்து வரக்கூடிய அசபாக்களாக. உதாரணமாக, மகளுக்கு பாதியும் மீதி சகோதரிக்கும் கிடைக்கும், சகோதரிக்கும் கிடைக்கும். மகள், மகனுடைய மகள், பேத்தி, சகோதரி ஆகியோர் இருக்கும்போது மகளுக்கு பாதி, மகனுடைய மகளுக்கு 6 ஒரு பாகம், மீதி சகோதரிக்கும் கிடைக்கும். இந்த 3 வகையான சொந்தங்கள் 3 அசபாக்களாக பிரிப்பாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா முதன்மையாக கொடுக்க சொல்லப்பட்ட அந்த குர்ஆனில் யாருக்கு கொடுக்க சொல்லி இருக்கின்றானோ, யாராருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று பார்த்தோம். முதன்மையாக தந்தை, பாட்டனார், கணவன், தாய் வழி சகோதரன், மனைவி, மகள், மகனுடைய மகள், உடன் பிறந்த சகோதரி, தந்தை வழி சகோதரி, தாய், பாட்டி, தாய் வழி சகோதரி. இந்த 12 நபர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களில் முதன்மையாக முதல் அசபாக்களுக்கு வருவார்கள். இரண்டாவது உறவுமுறைகள், இரண்டாவது உள்ளவர்கள், மூன்றாவதாக. இப்படிதான் இந்த பாக பிரிவினர்கள் செய்யும் பொழுது செய்யப்படும். ஆக இறந்தவருக்கு நெருக்கமான உறவுகளை அசபாக்கள் தான் முதலில் தரப்படும். அதன் பிறகு பின்வரும் அசபாக்களின் வரிசை அமையும். மகன் அடுத்து மகனின் மகன், அடுத்து தந்தை, அடுத்து தந்தையின் தந்தை. சகோதரன் இல்லாவிட்டால் அடுத்துதான் சகோதரனுடைய தந்தையின் தந்தை இல்லாவிட்டால் அடுத்து சகோதரனின் மகன், அடுத்து சகோதரனின் மகனின் மகன். இந்த வரிசையில் இது முறைப்படுத்தப்பட்டு சொத்துக்கள் பிரிக்கப்படும் பொழுது இந்த டீட்டெயில் தான் முதல்ல எழுதணும். இந்த 12 உறவு முறைகள்ல யாரை முதன்மையாக கொண்டு வரணும், இருக்கக்கூடியவங்க நல்லா எனக்கு இது செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது இல்ல. இந்த சொத்துக்கள் பிரிக்கப்படும் பொழுது ஏன் அப்படின்னா, மகன் வரும் பொழுது அவர்களுக்கு பாதி, அதாவது பாதி பங்குகள் வரக்கூடியதாக இருக்கும். மகளுக்கு அது பாதியாக வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாட்டனாருக்கு, மனைவிக்கு என்று வரக்கூடிய சமயங்களில் பாக பிரிவினர்கள் வரும் பொழுது இந்த 6 வகையான பாக பிரிவினர்களாக வரும். அரைவாசி, கால்வாசி, அரைக்கால்வாசி, 3இல் 2 பங்கு, 3இல் 1 ஆகிய இந்த 6 விதமான தன்மைகளில் இவர்கள் பிரியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் முறைப்படுத்தப்பட்டு எந்த உறவு முறைகள் வருகின்றது, யாரை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அசபாக்கள் நமக்கு பிரித்து காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸின் வாயிலாக அதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு வாரிசு இல்லாவிட்டால் அவர்களுக்கு எப்படி சொத்துக்கள் பிரிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பருவமாக எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியங்களை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.